ஊடாக்கு எந்த ரோலும் இல்லைங்க, அந்த ரோல்ல நாகர்கோடி ஆடலாம். கலில் வந்து சுனில் நாராயணன் அவுட் ஆகணும், அதுக்கப்புறம் தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். Who are chasing will have advantage. You should watch out for this வெங்கடேஷ் ஐயர். அவர் பயங்கர ப்ரெஷர்ல இருக்காரு. அவர் நம்மள பார்த்தாருன்னா நல்லா ஆடுவார். ஹலோ கைஸ், சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்ச் பார்த்துருப்பீங்க. ஸோ நியர் எட் ஸோ ஃபார்ன்ற ஒரு சினாரியோல சிஎஸ்கே ஆல்மோஸ்ட் வின் பண்ண வேண்டிய மேட்ச், கையில் இருந்த மேட்சை விட்டாங்க. பட் நெவர்தலெஸ் டூ மெனி பாசிட்டிவ்ஸ் அவுட் ஆஃப் தட் மேட்ச். கேகேஆர் ஈடன் கார்டன்ஸ் மீட் பண்ண போறோம். லெட்ஸ் டைவ் இன் டு த ரிவ்யூ ஆஃப் தட் பர்டிகுலர் மேட்ச் டர்ம்ஸ் ஆஃப் வாட் த பிச் கண்டிஷன் ஹேஸ் டு ஆஃபர். சிஎஸ்கே அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்களா, இல்லை அவங்களோட ஸ்ட்ரென்த் பேஸ் பண்ணி இந்த மேட்ச் போவாங்களா? ஸ்ட்ரென்த் பேஸ் பண்ணி போகலாம், பட் நம்ம ஸ்ட்ரென்த் அவங்க ஸ்ட்ரென்த்தும் போலிங்ல சேம். ஸோ அதனால வந்து ஸ்பின் போக மாட்டோம். பட் ஆனால் இந்த வாட்டி மோஸ்ட்லி இது வந்து பேட்டிங் ட்ராக் தான் அவங்களுக்கு. ஆக்சுவலாக இந்த வாட்டி வந்து மேட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து செகண்ட் ஆடினீங்கன்னா லைட்ல டாஸ்மாக அடிக்கலாம். அதனால டாஸ் வின் பண்ணி திருப்பி சேஸ் பண்ணோம். போன மேட்ச் 230 ஜஸ்ட்ல விட்டோம். இந்த வாட்டி அடுத்த சான்ஸ் 200 சேஸ் பண்ணி பண்ணலாம். பட் ஆனால் 200 சேஸ் பண்ணி பண்ணோம்னா அங்கே வருண் சக்கரவர்த்தி இருக்காரு. போன மேட்ச் மாதிரி தான், தோனி வரலன்னா வின் பண்ணுறோம், சேஸ் பண்ணுறோம். தோனி வந்தானா ஃபர்ஸ்ட் நேரம் வருண் சக்கரவர்த்தி முதல் பால் கையில் கொடுத்துருவாங்க. அது வராமல் அதுக்கு முன்னாடி 4 விக்கெட்ஸ் 5 விக்கெட்ஸ்ல வின் பண்ணிட்டோம்னா வின் பண்ணலாம், சேஸ் பண்ணலாம். அதான் மோஸ்ட்லி டாஸ் வின் பண்ணி சேஸ் பண்ற பிச்சு தான் அது. அவங்க தான் கேகேஆர் தான் இருக்கும். பட் என்னன்னா KKR still has got a big bright chance to qualify compared to other teams below 4. So KKR வந்து அடுத்த 3 மேட்ச் வின் பண்ணா இது they can qualify. நம்ம மேட்ச் ஈஸி மேட்ச், SRH மேட்ச் ஈஸி மேட்ச், their last match will be RCB. கரெக்ட். ஸோ RCB வின் பண்ணா டாப் 2 ஃபினிஷ் பண்ணலாம், இவங்க வின் பண்ணா குவாலிஃபை ஆகலான்ற ஸ்டேஜ் தான் வந்து நிற்கும் அது. கரெக்ட். 17 பாயிண்ட்ஸ் வரலாம். ஸோ லாஸ்ட் மேட்ச் க்ரூஷியல். அவங்களுக்கு KKRக்கு நாளைக்கு மேட்ச் பயங்கர இம்பார்ட்டன்ஸ். அவங்க அப்படி இப்படின்னு குவாலிஃபை ஆனால் எப்போதும் ஒரு டீம் கொஞ்சம் பின்னாடிலேருந்து குவாலிஃபை ஆகும், திடீர்னு ஒரு டீம் குவாலிஃபை ஆகும். போன RCB மேட்ச் கடைசியாக நம்ம ஜெயிச்சு பண்ணாங்க. அதே மாதிரி இந்த வாட்டி KKRக்கு சான்ஸ். அந்த 4th குதிரை வந்து எனக்கு தெரிஞ்சு KKR has got a bright chance. அதை நம்ம தான் நாளைக்கு முறியடிக்கலாம். நம்ம நாளைக்கு ஜெயிச்சிட்டோம்னா அவங்க சான்ஸ் போயிடும். லாஸ்ட் மேட்ச் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஒரு அவுட் ஆஃப் த சிலபஸ் மாதிரி ஒரு பிளேயர் வந்தார், ரொமாரியோ ஷெப்பர்ட். பிளான் இருந்த மாதிரியே தெரியல சிஎஸ்கேக்கு. பட் கேகேஆரை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆல் நோன் டெவில் இல்லையா, ஆண்ட்ரே ரசல். டு யூ திங்க் தே வில் பேட் டீப் அண்ட் சர்ப்ரைஸ் சிஎஸ்கே, இல்லைன்னா ஈவன் கான்டெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஈவன் கான்டெஸ்ட்னு சொல்ல முடியாது. ஓகே, நான் சொன்ன மாதிரி நம்ம ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியல. ஓகே, so far Eden record பார்த்தீங்கன்னா so far in IPLs who are batted second chasing teams have got a better record. Okay, and only one of the good things is that நம்ம என்ன சென்னை 2 மேட்ச் ஜெயிச்சது 2மே சேசிங் தான். Almost RCB are also chasing good, so if we chase maybe we'll do better. Okay, ஒரே பெரிய அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன திங், வாட் யூ திங்க் விச் கேன் கில்ட் இன் டு தி ஃபேவர் ஆஃப் ஈடன். இப்போ கொல்கத்தா வந்து பேசிக்கலி த ஸ்பின் பிரின்ஸ். ஓகே, நரேன் அண்ட் வருண் டாப் கிளாஸ். நரேன் லாஸ்ட் 3 மேட்சஸ்ல சூப்பரா போட்டாரு. ஸ்லைட்லி பெட்டர் தென் நம்மளோட ட்வின்ஸ் நூர் அண்ட் ஜட்டுவோட. ஓகே, தேர் விக்கெட் டேக்கிங் containing, plus good thing about those guys Narayan and Varun is they are containing less wicket taking bowlers. Jaddu வந்து containing, Noor is wicket taking. Okay, we got lot of positive from last match. Okay, even though we lost by 2 runs, lot of positive way we played, including Jadeja came out blazing. That's one thing. We got nothing to lose. தமாஷா சொல்லணும்னா எப்படியோ அந்த 4 பாயிண்ட்ல இருந்து ஒரு 2 பாயிண்ட் எடுத்து 6 பாயிண்ட் வந்தா போதுப்பா, அப்பா அடி நிலைமைக்கு வந்துட்டோம். So we got nothing to lose. But Kolkata, it's like anyway, it's like Rahane said, it's all knockout games for them. Okay, எல்லாம் ஜெயிச்சு ஆகணும் to qualify it. I hope we chase and spoil the party. ஆயுஷ் மாத்ரேயும் ரவீந்திர ஜடேஜாவும் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ல நல்லா செட் ஆயிட்டாங்க. ஓகே, ஐடியல் நம்பர் 4ஆ இல்ல மேக் ஷிஃப்ட் நம்பர் 4ஆன்றதை நம்ம இதுக்கு முன்னாடியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் கரண்ட்லி இட் இஸ் கிளிக்கிங். சாம் கரன் நம்பர் 3 மாத்த போறது இல்ல, ஜடேஜா நம்பர் 4 மாத்த போறது இல்ல.
ஓப்பனர்ஸ் 2 பேரும் ரைட் ஹேண்டர்ஸ், அதுக்கு வர பின்னாடி வரவங்களும் ரைட் ஹேண்டரா இருக்கச்ச இந்த ரைட் லெஃப்ட் காம்பினேஷன்ல சிஎஸ்கே கொஞ்சம் ஐ திங்க் தே ஆர் கெட்டிங் பேக் இன் டு த ரிதம் மாதிரி இருக்கு. வாட் இஸ் யுவர் டேக் ஆன் ஆயுஷ் மாத்ரே பிளேயிங் லாங் இன்னிங்ஸ் எவ்ரி மேட்ச்? See, one of the three has to play long innings. நீங்க IPL win பண்ணணும்னா top 3 one has to play, which is what GT template, all other template are there. இங்க விராட் கோலி ஆடிட்டு இருக்காரு, நம்ம இல்ல, that was only missing. So இப்போ Gaikwad used to do, Gaikwad போயிட்ட அப்புறம் ஆயுஷ் மாத்ரே has taken that. So நம்பர் 3 நம்பர் 4 இனிமே சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. நாளைக்கு டாஸ் போடுவாங்க, டாஸ் போட்டு we are playing the same team அப்படின்னு. அதுதான் நடக்கிறதுக்கு எல்லா சான்ஸ் இருக்கு. அந்த ஒண்ணுதான் இந்த ஹூடா வந்து இன்னும் வச்சுக்கோங்கன்னா தெரியல. ஏன்னா ஹூடா வந்து போன மேட்ச் bowling-ம் போடல, பேட்டிங்கும் பண்ணல, ஃபீல்டிங்கும் பண்ணல. அது நோ இம்பாக்ட் பிளேயர். அது ஆக்சுவலா அவர் முன்னாடி we should watch out for this வெங்கடேஷ் ஐயர். அவர் பயங்கர பிரஷர்ல இருக்காரு. அவர் நம்மள பார்த்தாலும் நல்லா ஆடுவார். அதான் நாளைக்கு நம்மள பார்த்து அவருக்கு அடிக்க ஆரம்பிச்சா நம்ம தான் ரோஹித் சர்மா ஃபார்ம் பண்ணி விட்டோம். அது ஒரே ஒரு பயம் தான் எனக்கு. வெங்கடேஷ் ஐயரை ஃபார்ம் பண்ணி விட்டாங்கன்னா அவங்க இன்னும் கேகேஆருக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு இன்னும் பறந்து ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க இப்போ சிஎஸ்கே வந்து குவாலிஃபை ஆகலன்ற பட்சத்துல ஆர்சிபி போகாம இருக்கிறதுக்கு எல்லாரையும் மேல அனுப்பிச்சிட்டு இருக்காங்கன்ற ஸ்ட்ராட்டஜி மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. மும்பையும் நாங்க மேல அனுப்புறோம், ரோஹித் சர்மாவை ஃபார்ம்ல கொண்டு வந்து, வெங்கடேஷ் ஐயரையும் நாங்க ஃபார்ம்ல கொண்டு வந்து மேல அனுப்புறோம், நீங்க பாத்துக்கோங்கடா. இப்போ இதையும் மீறி நீங்க இல்ல அது மட்டும் இல்ல ரிஷப் பண்ட் ஆட வச்ச ஒரே டீம் நம்ம மட்டும்தான். அவர் ஒரே ஒரு மேட்ச் ஆடினாரு, அந்த மேட்ச் அவர் ஆடல. நம்ம வந்து யாரையும் நான் முன்னாடி தப்பா சொல்லிட்டேன், நம்ம ஸ்பாயில் பார்ட்டின்னு. நம்ம எல்லாரும் ஏத்தி விடுற பார்ட்டி பார்ட்டி. என்ன பயமா இருக்குன்னா பிபிசி சொல்றது எல்லாமே நடக்குது. ஓகே, ஆமா, எஸ் தயால் MS தோனி தான் கடைசியா வருவாங்கன்னா அதே மாதிரிதான் ஆச்சு. ஓகே, ஹூடாவை எடுத்துட்டு மேபி ஏன்னா ஹூடாக்கு எந்த ரோலும் இல்லைங்க, அந்த ரோல்ல நாகர்கோடி ஆடலாம். ட்ரை பண்ணாத ஒரே ஆள். நீங்க பவர் பிளேல ஒரு போலிங் நாகர்கோட்டி ஆடலாம், இல்ல ஸ்பின் ஒன்னு அஸ்வின் ஆடலாம், இல்ல புது பையன் உருவில் பட்டேல் யார வேணா ஆடலாம். ஏன்னா இவர் வந்து யாரும் ஆடல, இவர் வந்து எதுவுமே பண்ணல. யார வேணா போடலாம், பேட்ஸ்மேன், போலர், ஃபீல்டர், யார வேணா போடலாம். பாஸ்கி, நீங்க முன்னாடியே டச் பண்ண மாதிரி தான் இன் டர்ம்ஸ் ஆஃப் வருண் சக்கரவர்த்தி, சுனில் நாராயண், யங் பிளேயர்ஸ் லைக் ஷைக் ரஷீதோ, ஆயுஷ் மாத்ரேயோ, do you think they are prepared to face the mystery spinners? At least one of them is very fearless. Okay. Correct. By the time spinners come in, I hope they'll be in good. Their feet are moving, they're well settled to take on it. Suppose pressure situation, they might struggle. But I don't think so. Pressure. Varun Chakravarti vanda anja Damadivin 4 over, first 4 over acha, Varun Chakravarti anja over 6 over vandrapla. Okay. By the time they'll be settled. So when the scoreboard is there, for 64 no loss after end of 6 overs, Varun Chakravarti 7th over vandarna, they'll be much better to place than facing him by 35 for 2 or 35 for 3. Of course, Ajinkya Rahane nalla or mari he sort of studies the middle order and plays nicely. Young Raghuvanshi கொஞ்சம் மேல அவருக்கு முன்னாடியே அனுப்பிச்சு ஃபியர்லெஸ்ஸா ஆடுன்ற மாதிரி இது அவரோட டெம்ப்ளேட்ல யங்ஸ்டர்ஸையும் நல்லா சேர் அப் பண்றாரு. He also plays around with youngsters and then brings them up nicely. வெங்கடேஷ் ஐயர் பத்தி ஆல்ரெடி பாலா சொல்லிட்டாரு. பட் வித் ரெஸ்பெக்ட் டு அஜிங்கியா ரஹானே ரோல் as a leader and Raghuvanshi as a batter, which CSK bowler is going to stop these two? அதுக்கு முன்னாடி சுனில் நாராயண் அவுட் ஆகணும், கலில் வந்து சுனில் நாராயண் அவுட் ஆகணும், அதுக்கப்புறம் தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். இல்லாட்டி அவர் ஒரு 4 ஓவர் விட்டிங்கன்னா அங்கேயே மேட்ச் நின்றுடும், அங்கேயே மேட்ச் ஒரு 70 வரைக்கும் போயிடும். கரெக்ட், அவரை முதல்ல அவுட் ஆகணும். அஜிங்கியா ரஹானே இவங்க கேகேஆருக்கு இந்த வருஷத்து என்ன ப்ராப்ளம்னா அவங்க செட்டில்டு டாப் 5 ஆடல. ஃபர்ஸ்ட் ரகுவன்ஷியை கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் வெங்கடேஷ் ஐயரை கொண்டு வந்தாங்க. they were not clear whom to use at what position. இன்னி வரையும் கிளியர் கிடையாது. That is one of the reason வெங்கடேஷ் 23 கோடி கொடுத்து he still doesn't know which role he has to play. அவங்களோட அது ஒண்ணுதான். போன மேட்ச்லயே பாத்தீங்கன்னா இட் ரிப்பீட்டட். ரசலை வந்து 13th ஓவர் இறக்கி ஒரு 3 ஓவர் ஸ்பின் டிஃபென்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அடிச்சாரு. அவர் ரசல் அடிக்கலாம்னு வச்சுப்பாங்க, வந்திருக்காது. ஆக்சுவலா டாப் ஆர்டரோ இல்ல பெருசா அவங்க எதுவும் பண்ணல. ஆக்சுவலா they did not improvise anything. It was Russell's innings which brought them into the match. அவங்களும் நம்ம மாதிரி தான், அவங்க பேட்டிங் செட்டே ஆகல இன்ன வரைக்கும். அஜிங்கா ரஹானே ஒரு ஆடுவார், he is playing, பட் அவரை சுத்தி வந்து nobody knows which role to play. அதான் அவங்களோட டிராபேக் இந்த சீசன்ல so far. ஸோ அது நாளைக்கும் அப்படியே மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா நமக்கு நல்லது. இல்ல யாராவது ஒருத்தர் அடிக்காதவங்க நாளைக்கு அடிச்சிட்டாங்கன்னா தான் ப்ராப்ளம்.
Slightly same on the similar lines because Raghuvanshi பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் நம்பர் 7 ஆனாப்ல after Russell. They don't know where to accommodate him. Okay. நம்பர் 3 கன்சிஸ்டன்டா ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் நம்பர் 3 வந்தாரு, தென் ரஹானேக்கு அப்புறம் வந்தாரு நம்பர் 3க்கு அப்புறம். அதுக்கப்புறம் ஃபேட் in the sense we didn't make use of it. Even Punjab match with they lost low scoring, he came வந்து நல்ல 4ல இருந்து ஆடினாரு, then again he faded away. So they are not a settled ஒரு complete lineup இல்ல. நம்பர் 3 டிகாக் ஃபர்ஸ்ட் 4 மேட்ச், then Gurbaz வந்தாப்ல, நரேன் இஸ் தேர், நம்பர் 3 ரஹானே வந்தாரு, நம்பர் 4 ரகுவன்ஷி வந்தாரு, அகைன் 2-3 மேட்ச் ஐயர் வந்தாரு. ஸோ தட் ஒன் அட்வான்டேஜ், அந்த ஒரு கன்ஃபியூஷன் ஓவர் தெம், லாக் ஆஃப் கிளாரிட்டி, ஐ ஹோப் வி கேன் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் இட். ஓகே, நாளைக்கு நம்ம அண்ட் இஃப் யூ கேன் சால்வ் ப்ராபப்ளி எஸ், நம்ம உடா பெலா ஹூ கேன் பிரிங் இன் ஒரு போலரோ ரிக்வயர்டோ. பட் ஈடன் கார்டன்ஸ்ல 3 ஸ்பின்னர் போட்டதே இல்லை. மேபி சான்ஸ் இருக்கான்னு தெரியல. மேபி நாகர்கோட்டியா somebody who can fill in that gap கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டா it will be great. உர்வில் பட்டேல் கூட nothing wrong trying. ஓகே, கொண்டு வந்து யங்ஸ்டர் பிரிண்ட் பண்ண மாதிரி. So I hope we take advantage of that situation what Kolkata in. As I said earlier, we got nothing to lose, but they are under pressure to win this game. Must win game எல்லாமே. அஜிங்க ரஹானே எடுத்த அப்புறம் தான் அவங்க ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆச்சு. அஜிங்க ரஹானே செகண்ட் ரவுண்ட்ல சும்மா எடுத்தாங்க 1.5 பேஸ், யாருமே எடுக்கல. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சோல்ட் அவுட், அவர் சோல்ட் ஆகல, அவர் அன்சோல்ட் அவர். அதனால திருப்பி தான் எடுத்தாங்க. ஏன்னா இவங்க 23 crores கொடுத்தது வெங்கடேஷ் ஐயர் நம்பர் 3 ஆடுறதுக்கு தான் கொடுத்தது. அஜிங்க ரஹானே உள்ள வந்துட்ட அப்புறம் அஜிங்க ரஹானே டாப் 3 தவிர வரைக்கும் ஆட முடியாது அவரால். நான் ஒரு ஸ்டெப் பின்னாடி போவேன். ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனதே ஸ்ரேயஸ் ஐயர் விட்டது தான். அது முன்னாடி விட்டாங்க, ஆப்ஷன் முன்னாடி விட்டாங்க. அது ஆப்ஷன் நடந்தது. So in terms of your prediction percentages for tomorrow's match, who are chasing will have advantage. Somebody is chasing it 70-30, who are chasing 70-30. நாளைக்கு நம்ம சேஸ் பண்ணா அதுல சிவம் தூபே 4 6 அடிச்சா, வருண் சக்கரவர்த்தி சொல்லி யாரையா ஒருத்தர். ஏன்னா அவர் இந்த சீசன்ல இது வரைக்கும் 11 மேட்ச்ல ஒரு மேட்ச்ல கூட 4 6 அடிக்கல. அவர் சும்மா இம்பாக்ட் பிளேயர்னு அங்க உட்கார வச்சு நீ எதுவுமே பண்ணாத, போலிங் போடாத, ஃபீல்டிங் பண்ணாத, சும்மா உட்காந்து பிராக்டிஸ் பண்ண நேரம் வந்து 4 6 அடி தான் வச்சிருக்கிறது. அவரை இது வரைக்கும் அடிக்கல. அவர் 4 6 அடிச்சாருன்னா ஸ்ட்ரெயிட்டா தூக்கி விட்டாருன்னா நாளைக்கு நம்ம சேஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. இல்லாட்டி 70-30 KKR. வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நாராயண் அவங்களோட ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கிட்ட நிறைய பர்ச்சேஸ் கிடைக்காது அவங்களுக்கு. ரைட் ஹேண்டர்ஸ்க்கு எப்பயுமே தடுமாற விடுவாங்க. பால் ஒன்று உள்ள வரும், சுனில் நாராயண் வெளில போகும், எப்படி ஆடணும்னே தெரியாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஃபார் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அந்த விஷயத்துல தூபே இஃப் ஹி டேக்ஸ் தட் அட்வான்டேஜ் அண்ட் ஸ்கோர்ஸ் டாங்ஸ் தெம் ஃபார் சிக்ஸஸ், CSK are in with a chance. தோனி வரதுக்கு முன்னாடி இவர் அடிச்சு முடிச்சிட்டாருன்னா மேட்ச் முடிஞ்சது. பிரஷர் இல்லாம தூபே வந்தாருன்னா கண்டிப்பா he'll take on the spinners. ஆயுஷ் மாத்ரே is playing really well. ஷைக் ரஷீத் போன மேட்ச் நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு ஆக்சுவலி ஸ்பீக்கிங். குருணால் பாண்டியா அவர் போட்டு கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி அவுட் ஆகினாரு. அது கூட கிரவுண்ட்லயே ஆடி இருக்கலாம். பட் he will learn. நல்ல ஓப்பனிங் ஸ்டாண்ட் கிடைக்கிற மாதிரியான சினாரியோ என் கண்ணில் படுது. கண்டிப்பா we will meet at the other side in terms of post match review also. Thank you for joining.